டோனி, இதை எப்படி நான் ஏய், இது உனக்காக பண்ணுது. உண்மையை சொல்ல போனா என் பொண்ணு டிஷ் ட்ராமா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கேரேஜ்ல இருந்து அவருக்கு தெரியாம இதை எடுத்து வந்துட்டேன். என்னடா வீடியோ ஸ்டார்ட் பண்ண உடனே எப்பவுமே இன்ட்ரோ வரும், அதுக்கப்புறம் இவன் வளவலான்னு பேசிக்கிட்டே இருப்பான். ஆனா இப்போ மார்வல் படத்துலேருந்து ஒரு சீன் பிளே ஆகிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? இந்த சீனை ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா பார்த்தா மார்வல் படத்துலேருந்து வர ஒரு சின்ன சீன். ஆனா மார்வல் ஃபேன், மார்வலை பத்தி எல்லாம் தெரிஞ்சவன் இந்த சீனை பார்க்கும்போது அதோட வேல்யூவே தனி. ஏன்னா இந்த சீன் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல இருக்கிற ஒரு சீன். இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எஸ், மார்வல் ஃபேனா இருக்கிறவன் ஸ்டார்டிங்கே கண்டுபிடிச்சிருப்பான். அயன்மேனோட ஓல்டு வாய்ஸ்ல இந்த சீன் வந்திருக்கும். இன்னைக்கு காலையில நான் இன்ஸ்டால அப்படியே போயிட்டு இருக்கும்போது சம்திங் ஒரு அக்கௌண்ட் பார்த்தேன், 90s கிட். அதுல இந்த சீனை நான் பார்த்தேன், ஒரு ரீலா போட்டிருந்தான். பார்த்தோன்னே பகீர் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து என் கேம் படத்துக்கு வந்து விஜய் சேதுபதி தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு அயன்மேனுக்கு. இது ஓல்டு வாய்ஸ்ல இந்த சீன் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தா எல்லாம் ஃபயர் விட்டு வச்சிருக்கானுங்க. ஃபுல் வெர்ஷன் வேணும், ஃபுல் டப்டு வெர்ஷன் வேணும்னு எல்லாம் கேட்டு வச்சிருக்கானுங்க. அவரும் அதுக்கு ரிப்ளைல வந்து டிஎம் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணியிருந்தாரு. ஃபுல் டப்டு வெர்ஷன் வந்து லிங்க் இன் பயோ அப்படின்னு கொடுத்துருந்தாப்ல. உக்காலி ஃபுல் வெர்ஷனான்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் அக்கௌண்ட்ல போய் ஃபாலோ வச்சுட்டு பயோல போய் லிங்கை தட்டி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஃபுல்லா டவுன்லோட் பண்ணி உட்காந்து பாக்குறேன் படம். நான் கிட்டத்தட்ட நான் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் ஒரு 5 to 10 டைம்ஸ் பார்த்திருப்பேன் இது வரைக்கும். அயன்மேனுடைய ஓல்டு வாய்ஸ் டப் பண்ண அந்த வெர்ஷன் பார்க்கும்போது ஒரு தனி ஃபீலே கிடைக்குது. இதுதானடா நாங்க எதிர்பார்த்தோம். இது தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தா கொண்டாடி இருப்போம்டா. ஒவ்வொரு மார்வல் ஃபேனும் ஏங்கி தவிச்ச ஒரு விஷயம் இது. கிட்டத்தட்ட இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு ஏதோ ஒரு மனசுல இருக்க பாரம் குறைஞ்சா மாதிரி, ஏதோ ஒண்ணு கிடைச்சா மாதிரியான ஒரு ஃபீலிங். ஏன்னா தியேட்டர்ல இந்த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படம்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி அந்த விஜய் சேதுபதி வாய்ஸ் வந்து எனக்கு உறுத்திட்டே இருந்துச்சு. படம் முடியற வரைக்கும் உறுத்திட்டே இருந்துச்சு. என்னால ஃபுல்லா அந்த படத்தோட கனெக்ட் ஆகவே முடியல. அயன்மேனோட டெத் அவ்வளவு இம்பாக்டா இருந்தாலும் அந்த ஒரு விஜய் சேதுபதியோட வாய்ஸ் எனக்கு வந்து மைண்ட்ல ஒரு இடத்துல சே மாத்தி இருக்கலாமடா, பழைய வாய்ஸ் வந்திருக்கலாமே இப்போ வரைக்கும் உறுத்திட்டே இருந்தது. ஆனா இந்த டப்புடு வெர்ஷனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த மன குமுறல், அந்த மன வலியும் எனக்கு வந்து போச்சு. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி தான் அயன் மேனுக்கு வாய்ஸ் கொடுக்க போறாரு, பிளாக் வீடோக்கு வந்து ஆண்ட்ரியா வாய்ஸ் கொடுக்க போறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு ஆடி போயிட்டேன் நானு. சரி, அப்படி இப்படி எதனா பண்ணி பழைய வாய்ஸை கொண்டு வந்துருவாங்க பார்த்தா முடியல. இப்ப இந்த டப்புடு வெர்ஷன்லயே கூட அயன்மேனோட வாய்ஸ் மட்டும் தான் ஒரு ஓல்டு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. பட் பிளாக் வீடோட வாய்ஸ் அதே ஆண்ட்ரியாவோட வாய்ஸ் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதையும் மாத்தி அந்த பழைய வாய்ஸ்லயே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாஸ்டர் பீஸா இருந்திருக்கும். எப்படி நம்ம ஸ்னைடர் கட்டை வந்து நம்ம அவ்வளவு பாராட்டினோம் பாத்தீங்களா, தனிக்கா தியேட்டரிக்கல் ரிலீஸ் கூட பண்ணல, அது அவ்வளவு பாராட்டின மாதிரி இந்த வெர்ஷன் இப்போ ஓடிடில ரிலீஸ் பண்ணா கூட பிச்சுக்கும். ஏன் பிளாக் வீடோ வாய்ஸ் சொல்றேன்னா அந்த வாய்ஸ் அவ்வளவு அட்ராக்டிவான வாய்ஸ். கிட்டத்தட்ட அவெஞ்சர்ஸ்ல இருந்து நிறைய படங்கள் வந்து அந்த பிளாக் வீடோ வாய்ஸ் வந்து நம்ம கேட்டிருப்போம். அந்த வாய்ஸ் கேட்டீங்கன்னா அவ்வளவு ஒரு அட்ராக்டிவா இருக்கும். உண்மையிலேயே நீ சொல்ற மாதிரி நான் அவ்வளவு அழகா இருக்கேனா? அந்த வாய்ஸையும் வந்து மாத்திட்டாங்க என் கேம்ல. இந்த டப்புடு வெர்ஷன்ல அவங்களுடைய வாய்ஸும் வந்து இன்க்ளூட் ஆயிருந்ததான் இன்னும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். எனிவே அயன்மேனோட ஓல்டு வாய்ஸ்ல இந்த டப்புடு வெர்ஷனை வந்து நான் இந்த மூவியை ஃபுல்லா பார்த்ததுல என் மனசு ரொம்ப குளிர்ந்துருச்சு. என்னதான் இந்த டப்புடு வெர்ஷன்ல அங்கங்க விஜய் சேதுபதியோட வாய்ஸ் வந்து லைட்டா கொஞ்சம் அங்கங்க எட்டி பார்க்கும், டப்பிங்ல கொஞ்சம் மிஸ் மேட்ச் இருக்கும், லைட்டா அங்க பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கொஞ்சம் கம்மியாயிட்டு அதிகமாகும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இது ஃபுல்லா பார்த்த உடனேயும் என் மனசுக்குள்ள வந்த ஒரு பெரிய பாரமே இறங்கின மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பல நாள் நம்ம எதிர்பார்த்தது கிடைக்காமயே இருந்திருக்கும், அது கிடைச்சா ஒரு ஃபீல் கிடைக்கும் பாத்தீங்களா, அப்படி ஒரு ஃபீல். என்ன மாதிரி ஒவ்வொரு மார்வல் ஃபேனும் இந்த அயன்மேனோட ஓல்டு வாய்ஸ்ல டப் பண்ண இந்த வெர்ஷன் ஆஃப் எண்ட் கேமை கண்டிப்பா பார்க்கணும். முடிஞ்சா இன்ஸ்டால நீங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி பாத்துருங்க, மறக்காம பாத்துருங்க. இல்லையா அந்த இன்ஸ்டா அக்கௌண்டோட லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷன் தரேன். முடிஞ்சா அந்த படத்தோட கூகுள் டிரைவ் லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ண முயற்சி பண்றேன். மறக்காம போய் டவுன்லோட் பண்ணி பாருங்க. கடைசியா ஒண்ணுதான் சொல்ல வரேன். ஸ்னாப் போடும்போது அயன்மேன் அப்படின்னு அந்த பழைய வாய்ஸ்ல கேட்கும்போது அவ்வளவு கூஸ் பம்ஸா இருந்தது. அதுக்கப்புறம் அப்பா லவ்ஸ் மோர் தென் 3000 அவர் சொன்னாரு பாருங்க அந்த பழைய வாய்ஸ்ல, கொன்னுட்டாங்க. அப்பா லவ் யூ மோர் தென் 3000 டைம்ஸ். அடடா அயன்மேன்.